ஹாய். ஓகே, இப்போ இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த சோஷியல் ஸ்கில்ஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் ஆல்ரெடி இங்கிலீஷ் சேனல்ஸ் மோஸ்ட்லி பார்த்துருப்பேன். காஸ் அப்சல்யூட்லி தமிழில் அந்த அளவுக்கு வீடியோஸ் இருக்காது, இருந்தாலும் கேவலமாக தான் இருக்கும். அண்ட் அதையும் தாண்டி என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா நீங்கள் பார்க்குற டைமில் என் சேனல் எப்படி இருக்குன்னு தெரியல. மேபி இந்த வீடியோ போடுற டைமில் கொஞ்சம் சப்ஸ்கிரைபராச்சும் இருக்கலாம், பட் கரண்ட்லி 2 சப்ஸ்கிரைபர் தான். And of course, if you're watching this, you're not a complete beginner, and I am 100% sure of it. எனக்கு நான் கொடுக்க போகிற டிப்ஸ் ஒன்றும் அந்தளவுக்கு கம்ப்ளீட் பிகினர் கிடையாது. அண்ட் யூ மைட் பி இன் சுச்சுவேஷன், என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு என்ன தோன்றுனா, என்ன ஒரு சுச்சுவேஷன் இருக்கீங்கன்னா ஒரு டீபோலரைசேஷன் நடந்துன்னே இருக்கு. டீபோலரைசேஷன்னா என்னன்னு புரியல. லைக் உங்களுக்கே maybe it's a girlfriend or the girl that you're just talking with. It usually happens with the girl that you're started to talk with. Starting டைம்ல பேசும்போது நிஜமா நல்லாவே கான்வர்சேஷன் போகும், ஃபுல்லா ஒரு ஜாலி ஹாப்பி இதுல இருப்பாரு. ஆனா போக போக உனக்கே வந்து இன்ட்ரெஸ்ட் கூட இருக்கும். ஈவன் யூ கேன் see her, she is beautiful. உன் ஃப்ரெண்ட்ஸ் மற்ற பசங்க சொல்லணும், ஏன் இப்போ நல்லா இருக்கால ரொம்ப சொல்லுவாங்க, தோணும். ஆனா உனக்கு ஏதோ ஒன்று அட்ராக்ஷன் மட்டும் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல், ஒரு டீபோலரைஸ்டு ஃபீல் இருக்கும். அண்ட் அதுக்கான ரீசன் என்னன்னா, தட் இஸ் யுவர் ப்ராப்ளம், தட் இஸ் யுவர் மிஸ்டேக். உன் கொட்டையில பிரச்சனை இல்லை, மனசுதான் பிரச்சனை. யுவர் ஆம்பிகிட்டி இன் யுவர் டிசைர்ஸ். உனக்கு அவங்க மேல இட்ஸ் மோஸ்ட்லி அபவுட் அனதர் உமன். ஓகே, இன்னொரு பொண்ணு மேல அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த இதோட மோஸ்ட்லி நியூட்ரலைஸ் ஆயிட்டு. நீ வந்து அவங்க கிட்ட வந்து ஜஸ்ட் டோன்ட் ஈவன் டீச் தெம் ப்ராப்பர்லி. உன்னால ஒரு டீச் பண்ணவோ இல்லை எதுவும் இல்லாம, ஈவன் இஃப் ஷீ இஸ் ஜஸ்ட் எ ஃப்ரெண்ட், ஓகே, ஐ எம் டெல்லிங் யூ, யூ நீட் டு டீச் இஃப் ஷீ இஸ் எ உமன். And if you need a really good friendship or relationship, any kind of thing, if you can't able to teach freely, then there is you're just depolarized, they were just a buddy to you. ஓகேவா, உன்னால வந்து ஒழுங்காலும் ஒரு இதுவே வச்சுக்க முடியாது. உன்னால கன்ஃபார்ம் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அந்த மாதிரி எதுவும் எடுத்துன்னு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆக்சுவலி இங்கே நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், அதை பார்த்து உங்களுக்கு சொல்றேன். ஸோ த மெயின் ப்ராப்ளம் என்ன இதுன்னா, யூ ஜஸ்ட் ட்ரீட்டிங் ஹர் வித் எ லாட் ஆஃப் நியூட்ரலிட்டி. ரொம்ப நியூட்ரலைஸ்டா அவளை ட்ரீட் பண்ணி, ஒரு சும்மா வந்து ஹோம்ஒர்க்கு இது நோட்ஸ் அனுப்பு, இல்லை முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ். மேபி இந்த இனிஷியல் கான்வர்சேஷன் பண்ணும்போது, yeah, of course you can do some silly things to start the initial conversation. Absolutely. First time பேச போறோம்னா, மேபி அந்த ரூம் எங்க இருக்கு உனக்கு தெரிஞ்சுனே கூட எதை கேட்கறது, இல்லை நோட்ஸ் அனுப்புங்க, அப்படி கூட ஆரம்பிச்சுக்கோ. தட் இஸ் நாட் த ப்ராப்ளம். என்ன விஷயம்னா, கான்வர்சேஷன் போக போக கூட, நாட்கள் ஒவ்வொரு நாள் போக போக கூட நீ அதே மாதிரி நியூட்ரலைஸ் இதுவாகவே ஒன்று வச்சுன்னு இருந்தா, அஃப்கோர்ஸ் they will just try to make you in the friend zone because you are behaving like a friend, not even a friend, you behave like a castrated person. Like கொட்டை இல்லாத மாதிரி நடிச்சா அப்படி. அதனால உன்னோட டிசைட்ஸ் உன்னோட ஃபிளர்ட் பண்ணவே முடியல. ஃப்ரீயா இருந்தாலும் ஃபிளர்ட் பண்ணுவோம், எது ஒரு ஜோக்கா வச்சு அது பண்ணலாம்ல. அது எதுவுமே பண்ணாம இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆகும். And they were just keeping as a friend, அது கூட ஒரு சீரியஸா ஒரு ஃப்ரெண்டால வச்சுக்க மாட்டாங்க. Maybe you're just giving some emotional support, like shut the fuck up bro. உன்னோட ஃப்ரெண்ட் ஒழுங்கா ஒரு ஃப்ரெண்டா கூட அவங்க உன்னை ட்ரீட் பண்ண மாட்டாங்க மோஸ்ட் லைக்லி. If you don't treat them that way, polarization is absolutely necessary. And polarization நான் ஏன் சொல்றேன்னா, அது போறதுக்கு காரணம் வந்து நீங்க ரொம்ப நாள் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றது கிடையவே கிடையாது. மோஸ்ட் யூடியூப் சேனல் மோஸ்ட் வீடியோஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க, ஏன் மேபி லைக் இஃப் யூர் ஜஸ்ட் ஸ்பெண்டிங் ஆல் த டைம் தெரியா, பட் மோஸ்ட் ஆஃப் இஸ் டோன்ட் டு இட். அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து உட்காந்து ஃபோன்ல ரொம்ப நாளா சேட் பண்ணிருக்கு, அது தூங்கணும், நைட் டைம் தூங்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இல்லை இந்த மாதிரி டார்க் சர்க்கிள்ஸ் வர ஆரம்பிச்சு. ஓகே, அதோட உன்னால ஒரு நியூட்ரலைஸ்டாவே நீ இருக்க இல்லாம போலரைசேஷன் பண்ண ஆரம்பிக்கணும்.
and that is a very important thing, and I will try to make the video so smaller and shorter point try பண்றேன். ஒரு ஹியூமர்ஃபுல்லா ஜோக்ஸ் செக்ஷுவல் டீசிங் அவனால எடுக்கும் வரணும். அண்ட் அஃப்கோர்ஸ் யூ நீட் டு லைக் எப்படி சொல்ல, அந்த ஐ சைட்லயே ஒரு இது வரணும்ல. லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் if you're just going to talk with a girl that you like, how your eyesight will be? எப்படி பாப்ப? லைக் ஒரு மச் மோர் லைக் ஒரு இதோட ஒரு இன்னும் ஒரு ஃபுல் ஐ கான்டாக்ட் வச்சுன்னு ஃபுல் ப்ரெசன்ஸ் அங்க அந்த பர்சனுக்கு மட்டுமே கொடுத்து ஃபுல்லா ஃபீல் பண்ணில போவ. தட் இஸ் எக்ஸாக்ட்லி how you need to do it again, once again. The most mistake அதுதான். இப்போ எனக்கு வந்து ஆக்சுவலா I did a lot of the mistake and that is why I learned it. அந்த இது ஒன்றும் சொல்லி தர நிலைமையில ஆயிட்டேன். ஸோ என்ன ஆச்சுன்னா, ஸ்டார்டிங் டைம்ல அது பொண்ணுங்களா இருக்கும், அது பொண்ணு ஒரு சில பொண்ணுங்களா இருக்கும். ஓகேவா, எனக்கு பிடிச்சிருந்தது, பார்க்கறதுக்கு ஓகே அழகா இருக்கான்ற மாதிரி தோணுச்சு. சரி பேசலான்னு போய் பேசணும். She also likes me in the initial state. பட் ஆனா அவளுக்கும் கொஞ்சம் பிடிச்சிருக்க மாதிரி தான் இருக்கும். ஓகே, கான்வர்சேஷன் ரொம்ப நல்லா போகும், இதுவெல்லாம் இருக்கும். அண்ட் பட் கொஞ்ச நாள் போக போக எனக்கு வந்து அந்த ஃபீலே இல்லாம போயிடுச்சு. லைக் சீரியஸ்லி I was literally depolarized with them and I lose attraction first. அந்த அதனால அவங்க கொஞ்சம் காண்டாற மாதிரி, இன்னும் ஒழுங்கா வந்து பேச கூட மாட்டேங்க, நீங்க பட் போயினே இருக்கீங்க, கண்டுக்காத மாதிரியே போடுங்க. ஓகே, ஈவன் இஃப் ஐ ட்ரை டு ஃபோர்ஸ் மை செல்ஃப், இப்போ என்னை ஃபோர்ஸ் பண்ணி நான் போய் பேசணும்னு போனாலும் என்னால முடியல, என்ன போய் பேசுங்க இந்த மாதிரி போயிடுவேன் நான் பாட்டு. That is what mostly happened to me. Like not with a single woman, or more than 4 to 5, nearly 10. I just did like, even if I know she's beautiful, அழகா இருக்கான்னு ரொம்ப தோணும், இது பண்ணணும்னு ஆசை, பட் அந்த டிசைர் அது மொத்தமாவே போயிடுச்சு. Cause I was depolarized with them. Just a second. Okay. ஓகேவா, என்னால வந்து ஒழுங்கா ஒரு இதுவே பண்ண முடியணும். பட் when I got what I realized is ஒரு சுச்சுவேஷன், அண்ட் அது வந்து ஒரு இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பொண்ணு கூட ஒரு கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் மாதிரி போயிடுச்சு ஆச்சு. அந்த டைம்ல லிட்ரலி அந்த டைம்ல தான் I can't lose any bit of desire for her. ஓகேவா, ஏன்னா ரொம்ப அழகாந்தா, அந்நியத்துக்கு அழகாந்தா, அது கூட மேபி ரீசன். பட் the real thing is I can't even lose a little bit of desire for her. அதனாலே every conversation I had, it's just full and full of sexual tension, and every conversation was so smooth, amazing, and just touching her, everything was so delightful. Okay, ஒரு நல்ல ஒரு I can just have a wonderful time. Alright, அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போகணும்னாலே லிட்ரலி you need to have sexual tension, but you are depolarizing, you are just neutralizing the people. Not only women, okay, it is even your work, even the studies also. If you are depolarized with the work, if you don't enjoy it, if you are not giving the what humor into the work, if you are not being happy in that, you can't be decide to vote. உனக்கு அது மேல ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு டிசைட் வச்சு பண்ண முடியாது. இஃப் உனக்கு வந்து லைக் இப்போ நான் காலேஜ் படிக்கிறேன், இப்போ 3rd year முடிச்சுட்டேன், ஓகே, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். இப்போ காலேஜ் டைம்ல இந்த ஃபர்ஸ்ட் இயர் டைம்ல இருக்கும்போது எனக்கு ஸ்டடீஸ்ல அந்த இதுல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமா. ஆனா அந்த டைம்ல வந்து நான் எப்படி படிப்பேன்னா, இந்த absolutely I don't study like a nerd. I'm not a fucking nerd. I use எப்படி அந்த இது ஒரு இது படிக்கிறேன்னா அது எப்படி மெமரி பண்ண மாட்டேன். மோஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் எப்படி பண்ணிப்பேன்னா வித் ஜோக், வித் கைண்ட் ஆஃப் ஜோக் லைக் திங். இது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்படின்ற மாதிரிட்டு ஒரு மோஸ்ட்லி செக்ஷுவல் ஜோக்காவே நினைச்சுதான் படிப்பேன். ஓகே, இது அந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி ஒரு பயங்கர செக்ஷுவல் ஜோக்கா இது பண்ணிட்டு ஃபன்னியா. It can be lot and lot of dark or light, whatever the shit. Okay, I just do it like that.
அண்ட் அதே மாதிரி விஷயத்த மற்ற பசங்க என்கிட்ட டவுட் கேட்பாங்களா, அவனுக்கு அதே மாதிரி சொல்லி தரும். ஸோ நான் போய் எக்ஸாம்பிள் உட்காந்து எழுதும் போது கூட அந்த ஜோக் வச்சுதான் அந்த மெமரி இதுவா இருக்குமா, அதை வச்சு எழுதுவோம். அந்த டைம்ல எனக்கு சிரிப்பாகவே வந்துடும். And I absolutely got not even a single arrear from this time, and I got more than 85% mark. Okay, even if I'm not focused in studying, cause I'm more focused on content creation. இப்போ அந்த விஷயத்தை ஏன் சொல்றேன்னா, யூஆர் டீபோலரைஸ்ட் வித் த ஒர்க் ஆல்சோ. இப்போ வந்து நீங்க மோஸ்ட்லி டீபோலரைஸ்ட் வித் உமனா இருந்தீங்கன்னா, பொண்ணுங்களோட உங்களுக்கு டீபோலரைசேஷன் நடக்குன்னா, சேம் டைம் சிமிலர் டைம்ல உங்களுக்கு வித் த வேர்ல்டுக்கும் டீபோலரைசேஷன் நடந்துருக்கும். ஸோ யூ நீட் டு சேஞ்ச் இட் பை ஆல்வேஸ் ஜஸ்ட் ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப் டு ஹேவ் தி டிசைட் வித் தம். ஜஸ்ட் டூ இட் ஒன்ஸ் அகைன். ஓகேவா? ஸ்டார்டிங் டைம்ல இனிஷியல் கான்வர்சேஷன் நடக்கும்போது கண்டிப்பா ஒரு ஃப்ரிக்ஷன், ஒரு டென்ஷன் இருக்கும். ஒரு செக்ஷுவல் டென்ஷன் அந்த மாதிரி இதுவான இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் செகண்ட் இயர் அப்பதான் வந்த டைம்ல ஒரு ஃபர்ஸ்ட் இயர் பண்ண அப்பதான் வந்தா. ஓகே, அவகிட்ட வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேசின ஆள்னா தான். ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது பயங்கர ஒரு டென்ஷன், செக்ஷுவல் டென்ஷன் அவளை ஃபீல் பண்ணிருக்கா. பட் ஜஸ்ட் கீப் இட் இஸ் இன் நியூட்ரல் டோன். பட் ஷி ஹேட் a way like, ஏன்னா அஃப்கோர்ஸ் மோஸ்ட்லி எந்த ஒரு சீனியர் பசங்களா இருந்தாலும் ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ஸோட போய் ஃப்ரீயா பேச மாட்டாங்க. ஈவன் ஃபார் நார்மல் கான்வர்சேஷன் வித் அன் ஆப்போசிட் ஜெண்டர் மோஸ்ட்லி. ஓகே, பசங்களா இருந்தா அசால்ட்டா போய் பேசலாம். பொண்ணுங்கன்னா பேசுறது ரொம்ப யோசிப்பாங்களாம். ஓகேவா, என்ன ஆகும் இதுவான்ட்டு. நான் அந்த மாதிரி யோசிக்காம கொஞ்சம் ரொம்ப ஃப்ரீயாவே கேஷுவலாவே போய் பேசினேன். அண்ட் அது நெக்ஸ்ட் டே அந்த மாதிரி வந்து பஸ்ஸு கூட போய் உட்காந்து போற மாதிரி சான்ஸ் கிடைச்சது. லூசு பொண்ணு வந்து கெடுத்து விட்டா, பரவாயில்ல. அண்ட் அஃப்கோர்ஸ் இனிஷியல் ஸ்டேஜ்ல ரொம்ப இது அதிகமாகவே தான் இருக்கும். ஓகேவா? பட் போக போக தான் டீபோலரைஸ் ஆகும். அந்த மாதிரி ஆகாம தடுக்கணும்னா யூ நீட் டு ஹேவ் த செக்ஷுவல் எலமெண்ட் இன் ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் கான்வர்சேஷன் தட் யூ ஆர் கோயிங் டு ஹேவ் இன் யுவர் லைஃப் ஃப்ரம் நவ் ஆன். அதுக்கு ரொம்ப ஓப்பனா இதுவா பேசணும்லாம் கிடையாது. யூனோ த guys who are very good at socially, அவங்களோட கீ இது என்ன தெரியுமா? பொண்ணுங்கிட்ட பேசும்போது ரொம்ப சூப்பரா பேசுவாங்க பசங்க. இன்னும் உங்க கூட பேசும்போது உனக்கு ரொம்ப கூட இருக்கும்போது அவன் பேசும்போது கொஞ்சம் நிம்மதியா ஃப்ரீயா ரொம்ப இதுவா இருக்கு. லைக் யூ ஃபீல் லைக் தேவர் அண்ட் அவுட் பீஸ் ஆஃப் ஷிட், ரைட்? அந்த மாதிரி பீப்புள் என்ன இதுன்னா, they just don't take off their sexual element away. They just take it with them with each and every single conversation they are going to have. ஓகே, ஒவ்வொரு கான்வர்சேஷன் போகும்போதும் அவங்க அந்த செக்ஷுவல் எலமெண்ட் வச்சுட்டே தான் இருப்பாங்க. I didn't mean like a sexual element now and a humorful sexual teasing joke மாதிரி மட்டும் இல்லை, பட் கைண்ட் ஆஃப் டீசிங் வே. ஓகே, இப்போ ஒரு பொண்ணு இருக்கா, அவளை டீஸ் பண்ணி ஏன் இப்படி பண்ற அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஓகே, அந்த ஃபீல் எடுத்து வர மாதிரி ஒரு டீசிங். ஓகே, ஜோக்ஸ் கேன் பி டன். அந்த மாதிரி ஒரு செக்ஷுவல் எலமெண்ட் யூ ஜஸ்ட் நீட் டு ஹேவ் இட் ஆல் தி டைம் in each and every single conversation with any person. You need to just dial it down. ஓகேவா? கம்ப்ளீட்டா எராடிகேட் பண்ணாம இந்த செக்ஷுவல் எலமெண்ட்டை கம்மி தான் பண்ணணும் ஒவ்வொரு சோஷியல் சிச்சுவேஷன், ஒரு சில சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் தட் இஸ் ஹவ் யூ கேன் ஹேவ் எ பெட்டர் சோஷியல் லைஃப் அண்ட் செக்ஷுவல் லைஃப். ஆல்ரைட்? இப்போ நீங்க அந்த செக்ஷுவல் எலமெண்ட் யூ டோன்ட் ஹேவ் டு பி லைக், ஓகே நான் இப்போ இந்த பொண்ணுகிட்ட இங்க போய் பேசும்போது மட்டும் தான் செக்ஷுவல் எலமெண்ட் எடுத்துன்னு வரும், மற்றவங்க கிட்ட பேசும்போது அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ரொம்ப நியூட்ரலா பேசணும்லாம் யோசிக்காது. You need to have the sexual element in every single conversation. 14 minutes such a video. I just try to keep it very short, but it is a very important topic. And this is the important rule. Enna have the sexual element in every single conversation. இப்போ நான் இங்க பேசும்போது கூட அந்த செக்ஷுவல் எலமெண்ட் நான் யூஸ் பண்ணலன்னா, of course I'm not going to be looking charismatic or anything. Okay, என்னால absolutely நான் வந்து இப்போ mostly talking like a neutralized way, and that is why you are losing the engagement with me. பட் இப்போ வந்து என்னால ஒரு இது எடுத்து வர முடிஞ்சு, ஒரு ஃப்ளோட உங்ககிட்ட வந்து ஃப்ரீயா பேச முடிஞ்சா, absolutely we are going to have a very good conversation. So that is the thing. Just have the sexual element in every conversation.
நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், ஏன்னா பாயிண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஓகே, ஜோக்ஸ் அபார்ட், வெல் அதான் ஜோக்கான்னு கேட்காதீங்க. You just never treat an woman with neutrality. Of course, if she's your mother, அம்மா தங்கச்சின்னா ஒரு லூஸ் மாதிரி பண்ணாது. எதுவும் with your friends, even female friends, ஒவ்வொருத்தங்கிட்டையும் just have a little bit of teasing, and it is an absolute necessary. Humorful teasing is an absolute necessary. All right, even with the girls that you don't know, you just started to talking with them. Maybe just initiation can be like initiation na ஒரு 2 sentence அவ்வளவுதான். ஃபுல்லா ஒரு மணி நேரம் இனிஷியேஷனே இல்லை. ஒரு நாள் பார்த்தா நீ ஃபுல்லாவே இது நியூட்ரலா இருக்க தேவையில்ல. ஏன்னா மேபி ஜஸ்ட் ஸ்டார்டிங் டைம்ல நீ ஃபர்ஸ்ட் போய் ஒரு புதுசா நீ ஒரு பையன் பார்க்கறது நல்லா இருந்தாலே ஒரு பொண்ணுகிட்ட போய் பேசினா அப்சல்யூட்லி ஷி வில் ஃபீல் இட் கைண்ட் ஆஃப் செக்ஷுவல் டென்ஷன். ஓகேவா? அதுக்கப்புறமே கொஞ்சம் கான்வர்சேஷன் போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நீ அந்த ஜோக்ஸ் இது கொஞ்சம் just don't make it too weird or awkward. Okay, just keep it கரெக்டான இடத்துல எடுத்து வந்து சொல்ற ஜோக்கர், and then it can be just going to so smooth. So ஒருவேளை depolarization ஆயிடுச்சுன்னா, if she's your girlfriend or the girl that you like, you just need to reinvigorate that humorful teasing. அவ்வளவுதான். Absolutely, she doesn't even like to be in that way. அந்த மாதிரி டைம்ல இப்போ அந்த மாதிரி டீபோலரைசேஷன் ஆயிடுச்சுன்னா அவளுக்கு அந்த மாதிரி பேசுறதுக்கு இதுவுமே இது பிடிக்கல, ஏன் நம்ம வந்து திடீர்னு இப்போ மட்டும் வந்து ஏன்டா பேசலன்ற மாதிரி கேட்பா. இதெல்லாம் அது எதுவுமே கண்டுக்காம just give your full presence to that person and do what you have to do. Okay, and maybe in the future I will ஒரு கோர்ஸ் வந்து கண்டிப்பா ரெடி பண்ண போறேன். இந்த கோர்ஸ் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். வீடியோ இவ்வளோ டைம் போயிடுச்சுன்னா I truly thought to make the video so short. இது இந்த டாபிக் பத்தி எனக்கு சொல்றதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு, பட் I can't able to share because நான் வீடியோ எடிட் பண்றதுக்கு ஆள் இல்லை. So I'm going to be editing it and it's gonna look like trash, but you have to watch cause it is full and full of valuable information. என்னால இதுல வந்து ஒரு ஒழுங்கான ஸ்டோரி எதுவும் இன்டகிரேட் பண்ண முடியல. I'll be completely honest, but I'm still going to upload it on YouTube because it is also still valuable, and maybe in the next video அந்த மாதிரி இதுல வந்து நான் வந்து கொஞ்சம் ஒழுங்கா இன்டகிரேட் பண்ணி ஒழுங்கா ஸ்டோரி மேபி டெல் பண்ண ட்ரை பண்ணேன். அண்ட் அது வரைக்கும் பாய்.